உலகத்திலேயே மகா பராக்கிரமசாலி 7 லோகங்களையும் நடுங்க வச்ச ராவணன் சீதையை சிறைப்பிடிச்சும் ஏன் அவளை தீண்டலை? அசோகவனத்தில் சீதை பல காலம் இருந்தும் ராவணன் அவளை தொட அஞ்சினது எதனால்? இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சாபமும் ராவணனோட கடந்த கால இருண்ட கதையும் ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு பார்த்துடலாமா? இந்த புராண கதைக்கு காரணம் ராவணனோட தம்பியான குபேரனோட பையன் நலகுபாரன். ஒரு தடவை ராவணன் திசைகளை வெளில போயிருந்தபோது தேவலோக மங்கையான ரம்பையை பார்க்குறான். அவள் ராவணனுக்கு முறைப்படி மருமகள். ஆனால் ராவணன் அவளோட விருப்பமே இல்லாமல் அவகிட்ட தவறாக நடந்துக்கிறான். இந்த விஷயம் ரம்பையோட கணவனான நலகுபாரனுக்கு தெரிய வந்தது. தன்னோட மனைவியோட நிலையை கண்டு கொதிச்சு போன நலகுபாரன் ராவணனுக்கு ஒரு கொடிய சாபத்தை கொடுக்குறாரு. இனி எந்த ஒரு பெண்ணையாவது அவளோட விருப்பமே இல்லாமல் ராவணன் தொட்டான்னா அவனோட 10 தலைகளும் 100 துண்டா செதறி போயிடும் அப்படிங்கிறது தான் அந்த சாபம். இந்த சாபத்துக்கு பயந்து தான் சீதையை ராவணன் தீண்டவே இல்லையா. இந்த சாபம்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ராவணன் ஒரு மகா அறிஞன். சீதையோட கற்பத்திறன் எவ்வளோ வலிமையானது அப்படிங்கிறதும் அவனுக்கு தெரியும். தன்னையும் மீறி அவன் மேலே கை வச்சா அவளோட கற்போட அக்கினி தன்னை எரிச்சிரும் அப்படிங்கிறத அவன் உணர்ந்திருந்தான். அதனால தான் அவளை தொடாமலே அவளாவே அடிப்பணிவா அப்படின்னு அவன் காத்திருந்தான். ராவணன் சிறந்த போர்வீரன் மட்டும் கிடையாது, 4 வேதங்களையும் 6 சாஸ்திரங்களையும் கரைச்சி குடித்தவன். அவன் எழுதின சிவத்தாண்ட ஸ்தோத்திரம்ன்ற நூல் இன்னைக்கும் பக்தியின் உச்சமாக கருதப்படுது. அது மட்டும் இல்லை, ஆயுர்வேதம் மற்றும் ஜோதிட சாஸ்திரத்துலேயும் ராவணன் ஒரு மேதையாக இருந்திருக்கான். ஒரு அரசன் அறிவால் எவ்வளோ உயர முடியுமோ அவ்வளோ உயரத்தை அவன் அடைஞ்சிருந்தான். ராவணனோட அதீத அறிவும் அதிகாரமும் அவன்கிட்ட ஒரு வித ஆணவத்தை தான் உருவாக்குச்சு. தன்னோட பலத்து மேலே கொண்ட அதீத நம்பிக்கையால் அவன் தேவர்களையும் முனிவர்களையும் சிறைப்பிடிக்கிறான். அவனோட இந்த இருண்ட பக்கம்தான் அவனோட வீழ்ச்சிக்கு வித்துட்டுச்சு. தன்னோட தங்க சூர்ப நகைக்காக அவன் எடுத்த முடிவு ஒரு தர்ம யுத்தமாக தொடங்கி இறுதியில் அவனோட ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையுமே அழிக்கிற ஒரு வினையாக மாறிடுச்சு. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, ராவணன் சாகும் தருவாயில் இருந்தப்போ ராமன் தன்னோட தம்பி லட்சுமணனை ராவணன் கிட்ட அனுப்பி அரசியல் மற்றும் ராஜதந்திரங்களை கற்றுக்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புனாராம். ஒரு எதிரியாக இருந்தாலும் அவனோட அறிவை ராமனே மதித்தார் அப்படிங்கிறது தான் ராவணனோட சிறப்பு. அதிகாரம் கண்ணை மறைக்கும் போது அறிவாளியும் வீழ்வான் அப்படிங்கிறது தான் ராவணன் உலகுக்கு சொன்ன கடைசி பாடம். ராவணனோட அழிவுக்கு அவனோட ஆணவம் மட்டும் இல்லாமல் அவன் இழைச்ச இது மாதிரி பாவங்களும் அதுக்கு பிரதிபலனாக கிடைச்ச சாபங்களும் தான் முக்கிய காரணம். ராவணன் ஒரு கொடியவனாக சித்தரிக்கப்பட்டாலும் அவனோட ஆட்சி இலங்கையில் பொற்காலமாக தான் இருந்திருக்கு. ராவணன் வில்லனா இல்லை வீரனா அப்படின்னு ஒரு முடிவில்லாத விவாதம் இருந்தாலும், ஒரு மனுஷன் எவ்வளோ பெரிய அறிஞனாக இருந்தாலும் அவனோட ஒரு தவறு எப்படி அவனை வரலாற்றோட இருண்ட பக்கத்தில் நிறுத்தும் அப்படிங்கிறதுக்கு ராவணனே சாட்சி. இது மாதிரி ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.